ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேமோட பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேபி நெல்லோ. நான் வந்துட்டு 10:30 வீடியோ போடுறேன்னு இருக்கேன். நம்ம போட்டாச்சு. போன சாப்டரில் இது பாடப்படுத்திட்டோம். இந்த வாட்டி என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமாம், இன்னைக்கு இவனை வச்சு என்ன செய்ய போகிறோம்? அதுவா, இவனை ரூல்ஸ் கொடுப்பாங்க. இங்கே பாரு, மேலே எழுதியிருக்கா ஃபீடு த பேபி அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம அவனுக்கு ஊட்டி விடணும், அந்த மாதிரிலாம் செய்யணும். சரி, இப்போ நம்ம இவனை தேட சொல்லியிருக்காங்க. இவனை எங்கே இருக்கான்னு நம்ம பார்ப்போம். கிச்சனுக்குள்ளே இருக்கானா? இல்லை, வேறு எங்கே இருக்கான்? இந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனை எடுத்துகிட்டு போவோம். நீ ஏன்னா இவ்வளோ க்யூட்டாக இருக்கானே இவன்? நான் க்யூட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும். சரி, நம்ம இவனை எடுத்துகிட்டு போய் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்போம். ஃபீடு த பேபி. இவனுக்கு ஊட்டி விடணுமா? அதுக்கு முன்னாடி நான் பிரைட்னஸை கூட வச்சுட்டு இவனுக்கு போய் ஊட்டி விட்டுறேன். ஊட்டி விடுவோமா? இங்கே வச்சுட்டு இவனை பால் டப்பா தானே இருக்கும், பால் டப்பா சட்டுன்னு அடைச்சிட்டான். எங்கெங்க பால் டப்பாவை காணோம்? இங்கிட்டுக்குள்ளே எங்கிட்ட அது இருக்கான்னு பார்ப்போம். இங்கிட்ட அது இருக்கா? இங்கிட்டு இல்லை, இங்கிட்டும் ஒன்றும் இல்லை. மேலே தான் ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இருக்க மாதிரி தெரியல. வெள்ளை கலரில் என்னமோ தெரியுது. வேறு எதுவும் இருக்கா? வேறு எதுவும் இல்லை. இதுக்குள்ளே இவனை போட்டு நம்ம வறுத்துருவோமா? ஆனால் இங்கே ஒரு கரண்டி இருக்குங்க. அந்த கரண்டி க்யூட்டாக இருக்குது பாருங்கண்ணே. இவனுக்கு ஊட்டி விட்டுருவோமா அந்த கரண்டி வச்சு? அது பண்ண முடியலை. சரி, மேலே நம்ம பால் டப்பா தேடுவோம். இந்த இருக்குது பாருங்கள். இப்போ இவனுக்கு எங்கடா ஓடி போயிட்டா? அவன் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்குவான். நம்ம தான் எடுத்துகிட்டு போய் இது பண்ணணும். பால் டப்பாவை கொடுப்போமா? பால் டப்பா வேணும் கொடுத்தா என்ன இது கேக்கு க்ரீம் மாதிரி பின்னாடி ஏதோ வருது? கேக் க்ரீமில் இவன் பாத்ரூம் போயிட்டான். இவனுக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு பேம்பர்ஸ் மாட்டி விடணும். இப்போ இவனை இங்கே வச்சுருவோம். இது புதுசாக இருக்குங்க. அட சைக்கிரமா, இதை தான் செஞ்சிருக்கியா? நானும் கேக்கு க்ரீம்னு சொல்லிட்டு பூச போயிட்டேன். அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாத. இவன் பண்ணுறதே இது. என்னங்க இந்த பேம்பர்ஸுக்கு கண்ணு முக்குவாய் ஓடி போயிருச்சு. எங்கே போயிருச்சு? அடே பேம்பர்ஸ் மண்டையா, எங்கடா போனேன்? கால் வந்துருச்சு, அதான் பெர் பண்ணேன். இது அந்த ரூம் வந்துட்டு ஓப்பன் ஆகலை. அப்போ அவன் கீழே தான் இருப்பான் அந்த பேம்பர்ஸ் மண்டையன். இவன்கிட்ட சொல்லி எனக்கும் பேம்பர்ஸ் மண்டேன்னு வந்துருச்சு. அடுத்த கேம் வந்துட்டு நீங்கள் என்ன போடலாம்னு சொல்லுங்கள், இந்த கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ 5 கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த தான் இருக்குது. இந்த பேம்பர்ஸ் ஓடிடுச்சு. பிடிச்சி காட்டுவோம், அப்படி தானடா? அதே தான் நம்ம பிடிச்சி காமிப்போம், பிடிச்சே காமிப்போம். இந்த பேம்பர்ஸ் வந்து அதாவது எமர்ஜென்சிக்குள்ளே தான் காட்டும். இப்போ இந்த ரூம்குள்ளே போயிருக்கு. இப்போ நம்மளும் போவோம். எங்கே இருக்குது? இந்த இருக்குது. அடே கோரு கட்டவனே, இதுக்கு தான் எங்கேயும் ஓடான்னு சொன்னேன், முட்டிக்கிட்டியா? இந்த சூப்பிரப்பரில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த எமர்ஜென்சி டயத்தில் அதை உடச்சி நம்ம அந்த சூப்பிரப்பரை எடுத்துக்கிட சொல்லியிருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இவன்கிட்ட போடுவோம். இவன்கிட்ட போட்டுருன்னே இவனை பெட்டில் போட சொல்லியிருக்காங்க. என்னங்க இப்போ இவன் கண்ணு ரெட் கலரில் மாறிச்சுல. இப்போ இவனை இங்கே இதில் போய் பெட்டில் போய் படுக்க போடுவோம். டேய், தாளாட்டு பாடுறா. கண்ணா நீ தூங்குடா, இல்லைனா ஒரு விட்டுருவேண்டா அப்படின்ட்டு. இப்போ நான் கதை சொல்ல போகிறேன். ராஜனும் குட்டி சாத்தானும். என் மாம் தூக்கி போட்டான். இப்போ இவன் அழுதுட்டான். இப்போ என்ன பண்ணணும்னு தெரியலை. இப்போ இன்னொருக்காவும் பெட்டில் போட சொல்லியிருக்காங்க. அதில் வந்த மாதிரி தானே நம்ம பொம்மை கொடுக்கணும். அதனால் இந்த இதை கொடுப்போம். ஆடை தூக்கி எறிஞ்சுட்டான். இப்போ அந்த முயல் பொம்மையை கொடுப்போம். சிரிச்சுக்கிட்டான். இப்போ நம்ம வந்துட்டு மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிப்போம். டேய், கதை சொல்லு. இந்த குட்டி சாத்தான் அந்த முயலை விடவே மாட்டான் போல, துரத்துக்கிட்டே இருக்கான். சரி, அடுத்த ஸ்டோரி சொல்லு. அந்த முயலை அந்த குட்டி சத்தம் கடிச்சு திண்டு விட்டானா. ஃபுல்லாக காமெடியாக தான் போய்கிட்டு இருக்கு. வாங்க நம்ம மெயின் இதுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம டிவி பார்க்க சொல்லியிருக்காங்க. வாங்க டிவி பார்ப்போம். இதில் உட்காந்து டிவியை பார்ப்போம். என்னங்க
யாரோ காலிங் பெல் அடித்த மாதிரி இருந்துச்சு. சரி நில்லுங்க, நம்ம வெளியில் போய் பார்த்துட்டு வரோம். அட பார்சலு, நம்மளுக்காண்டி ஒரு பார்சல் வந்திருக்கு. எந்த இலச்சவாயனும் தெரியல, நம்ம வீட்டு வாசலில் போட்டு போயிட்டேன். இழிச்ச வாயன்லாம் இல்லைடா, நான் தான் ஆர்டர் பண்ணேன். இப்போ அந்த ஸ்பூன் எடுத்து அதை போட்டு உடன்னு உடைப்போம். என்னாச்சு? இது இங்கே வந்துருச்சு. ஆனால் கிச்சனுக்குள்ளே காணுமே. இங்கே பாருங்கள், கிச்சனுக்குள்ளே ஒன்றுமே இல்லை பாருங்கள். ஒருவேளை இந்த ப்ரெட்டை அங்கே எடுத்துகிட்டு போய் சமைக்கணுமா? என்ன செய்யணும்? இந்த டோரை க்ளோஸ் பண்ணி முட்டையை ஒரு வேளை எடுத்து இதான் போலங்க. ஒரு வேளை ப்ரெட்டு இதில் தான் ரோஸ்ட் பண்ணணும் போல். நம்ம எடுத்துகிட்டு போய் இதில் வச்சு பார்ப்போம். ப்ரெட்டை போடுவோம். போட முடியலைங்க. இப்போ எதில் நம்ம இது பண்ணணும்? ஒரு வேளை அதுக்கு மேலே போய் போடணுமோ? இல்லைங்க, போட்டால் வந்துடுமோ? இப்போயும் வரல. இங்கே தூக்கி போட்டுருவோம். வரவே மாட்டேங்கி. வேறு என்ன செய்யணும்? ஒரு வேளை டிவி தான் பார்க்க சொல்லியிருப்பாங்க. டிவியே பார்ப்போம். முக்கிய செய்திகள். பேபியின் எல்லோவை விரட்டி துரட்ட வருகிறான் ஹர்ஷித் கேமிங். இந்த டிவிக்காரனை பாருங்கள், நம்ம தான் ஓட போகிறோம், அவன் தான் நம்மளை துரத்த போகிறான். இது கூட தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கான். நம்ம தூங்கினோடனே நம்மளுக்கு நைட் 3 வந்துருச்சு. இதுலையாவது பேய மாறுவானா? இதுலேயும் மாற மாட்டான். என்னங்க சென்சிபிலிட்டி ரொம்ப கூடின மாதிரி இருக்குது. இல்லை இப்போ நைட் 3 தானே இப்போ வந்துருச்சுங்க. இதை தாங்க நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இப்போ நம்ம இது மேலே ப்ரெட்டை போடுவோமா? இது மேலே வேணாம். இது போட முடியலை. ஆனால் இது வந்துருச்சு. ஆனால் இது திறக்கவே முடியலை. பக்காயிருச்சா என்னன்னு தெரியலை. இது திறக்க முடியலை. சரி நம்ம போய் டிவி வாட்ச் பண்ணுவோம். சரி வாங்க, நம்ம டிவி உட்காந்து வாட்ச் பண்ணுவோம். என்னங்க உட்கார முடியல, லைட்லாம் அமர்ந்து ஆன் ஆகுது. ஓ, அந்த பேபியை நம்ம கண்டுபிடிக்கணுமா? இந்த அதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது, இதுக்குள்ளே போய் கண்டுபிடிப்போம். இந்த அழுதுகிட்டு இருக்கான் பாருங்க. இப்போ இவனை தூக்கிட்டு போவோம். வாங்க இப்போ நம்ம டிவி பார்ப்போம். அந்த பேபினெல்லாம் எப்போ தான் பேருவோம், அதுக்கு நான் காத்துக்கிட்டே இருக்கேன். டின்னர் செய்ய சொல்லியிருக்காங்க, அதனால் நான் இதை திறந்து இப்போ தாங்க இதை திறக்குது. இப்போ நான் ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு ஒரு முட்டையை எடுத்து ஊற்ற போகிறேன். இப்போ அந்த முட்டையை எடுத்துகிட்டு இது மேலே இப்படியே அடிச்சு விட்ருவோம். மேலே விழுந்துருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வேறு ஏதாவது தக்காளி, இப்போ இந்த தக்காளி எடுத்துகிட்டு போய் இதுக்குள்ளே வச்சுருவோம். இந்த தக்காளியை வச்சக்கப்புறம் இந்த சீஸ் எடுத்துகிட்டு போய் இதுக்குள்ளே வச்சுட்டு அடுத்தடுத்து மீட் இருக்குது. இந்த மீட்டை வந்துட்டு இதுக்குள்ளே வச்சுருவோம். ஓவல் ஷேப்பாக இருக்குது, மீட்டாக என்னன்னு தெரியலை. அடுத்து இந்த வெங்காயம் இருக்குது, வெங்காயத்தை வச்சுருவோம். வெங்காயத்தை வச்சுட்டு இந்த கார்னை வச்சுருவோம். கார்னுக்கு அடுத்து ஒரு சீஸு, மீட்டு, அந்த மாதிரி ஒரு தக்காளி வச்சுருவோம். தக்காளி அதுக்கடுத்து ஒரு சீஸ் வச்சுருவோம். சீஸ் வச்சுருவோம். சீஸை வச்சுட்டு ஒரு ப்ரெட்டு மேலே வச்சுருவோம். மேலே வச்சுட்டு இதை மூடி வச்சுருவோம். என்ன வெடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ்? வெடிச்சோன்னே ஏதோ ஒரு உருமாறுற மாதிரி தெரியுது. ஃபீடுமியா எனக்கு ஊட்டி விட சொல்லியிருக்காங்க. சரி இப்போ நம்ம இதை இங்கே பாருங்கள், அவன் பேயா மர சிம்பிள் வந்துருச்சு. என்னங்க ஃப்ரிட்ஜு திறந்தா இவ்வளோ பெரிய வழி ஓப்பன் ஆயிடுச்சு. சரி பால் டப்பாவை எடுத்துகிட்டு போவோம். மூஞ்சில் அடித்த மாதிரி கதை அப்படியே சட்டால்னு போட்டுட்டான். இப்போ நம்ம எங்கிட்டு போவோம். எனக்கு எங்கிட்டு போகணும்னே தெரியலை. நானாக சும்மா போய்கிட்டு இருக்கேன். அங்கே இருக்குது பாருங்கள் பால் டப்பா. அங்கிட்டு அந்த சைடு தான் டோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி இப்போ நம்ம இப்படியே இங்கிட்டு எடுக்க முடியலை. இப்படி ஓடி அடுத்து சுற்றிட்டு போய் எடுப்போம். இங்கே போயிட்டு இங்கே போவோம். இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே முட்டு சவுண்ட் வச்சுட்டாங்க. அடுத்து இங்கிட்டு போய் பார்ப்போம். இங்கிட்டு போனால் இங்கிட்டு இதில் ஒன்றுமே இல்லை. இந்த இருக்குது பாருங்கள் பால் டப்பா. இப்போ இது வழி இல்லைங்க. இதையும் பால் டப்பா எடுத்துகிட்டு இதையும் ஒரு வழி மாதிரி கண்டுபிடிக்கணும் போல். டோரை எங்கே வச்சுருக்காங்களோ எங்கே. நான் இதையே பாதி மணி நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் உங்களுக்காண்டி பாதி தான் கட் பண்ணிட்டேன். நீ ஓடிடக்கூடாதுல வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது. என்ன இவங்க இப்படி தேடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு.
அதனால் நான் உங்களுக்கு பாதி கட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம போய் தேடுவோம். இதில் முட்டு சந்து இந்த இதில் வந்துட்டு இங்கிட்டு போய் இந்த அருக்கு பாருங்கள், டோரை எங்கேயே கொண்டு போய் மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜு டோர் மாதிரி இல்லை, என்னங்க வேறு எங்கேயே விட்டுருச்சு. இந்த டோர் லாக்குடு. என்னங்க பால் டப்பா கீழே விழுந்துருச்சு. இதுவும் லாக்கா? இது திறப்போம். இதா பாருங்கள் அவன் கண் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இவனுக்கு வந்துட்டு பேம்பர்ஸ் மாட்டி விடுவோம். இந்த இதை தூக்கி இங்கே போட்டு இப்போ நம்ம இவனுக்கு பேம்பர்ஸ் மாட்டி விடுவோமா? இந்த பேம்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே இங்கே இப்போ என் பேயாக தானே மாறினான். ஐயோ பேயாகவே மாறிட்டான். இந்த பொம்மையெல்லாம் வச்சு இப்போ நம்ம அடித்தான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி பார்க்காம பாருங்கள். இதான் இந்த பேய் தான் உண்மையான பேய். இப்போ நம்மளுக்கு செஞ்சு படுத்திருக்காது. பேயாக மாறப்போறான்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் போகிற வழியெலாம் இது பண்ணுறான். எமர்ஜென்சிக்கு ஒரு சுப்பி ரப்பர் மாதிரி சொன்னாங்கல்ல, அதை நம்ம எடுத்து பயமுறுத்திட்டாங்க திடுக்குன்ட்டு. இதை உடச்சி எடுத்துக்குவோம். இதை எடுத்துட்டாங்க வாய்க்குள்ளே மாட்டி விட்டுருவோம். வாய் இந்தா இருக்கான். இவனுக்கு இப்படியே மாட்டி விட்டு எங்கே போய் பறந்து வந்துட்டான்னு பாருங்கள். இப்போ நம்ம இவனை எடுத்துருவோம். இப்போ இவனை இங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே மேலே ஒரு ரூம் இருந்துச்சு தெரியுமா, இவனோட பெட்ரூம், அங்கே எடுத்துகிட்டு போவோம். எங்கே முடிச்சுக்கிட்டான் பாக்குடா. கிட்ட வாரம் கதை சொல்கிறான். கதை சொல்கிறேன் நீ பேய் மாதிரி மாறாத, நான் உனக்கு கதை சொல்கிறேன். நம்மளோட பெருசாக இருக்காங்க. இந்தா இருக்கான். நமக்கு முன்னாடியே அவன் போயிட்டான். இவனை இப்போ நம்ம தூங்க வைக்கணும். தூங்க வைப்போமா பெட்டில் வச்சாச்சு. இப்போ என்ன செய்ய சொல்லியிருக்கு, பொம்மை எடுக்க சொல்லியிருக்கு. நம்ம இந்த பொம்மை தானே எடுத்து இதில் போடுவோம். இப்போ என்னங்க ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன செய்ய, இதில் வேறு என்னமோ வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆப்ஷன் கட்டிடுச்சு. இப்போ உட்காந்து நம்ம ஸ்டோரி படிப்போம். என்னங்க ஒரு மாதிரி இது லைட்லாம் அமர்ந்து ஆனாகுது. ஐயோ என்னங்க தூக்கி அடிச்சிட்டான். மறுபடியும் பேயா மாறுறான். என்னங்க சிம்மாசனம் இது வரைக்கும் இல்லை. இப்போ சிம்மாசனத்தில் மாறிட்டான். இப்போ அடுத்த இதில் பேயா மாறிடும்னு நினைக்கிறேன். குழந்தை நம்மளை எப்படி அப்படியே இது பண்ணிட்டான். இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனக்கு இந்த இதில் தப்பிச்ச ஃபீலிங்கே இல்லை. இருந்தாலும் தப்பிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. குட் நைட்டும் வேறு லாஸ்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு தப்பிச்ச ஃபீலே இல்லை. இதோட நம்ம அடுத்த பார்ட் வேணும்னா கேளுங்க. இதோட நம்மளுக்கு ஆக்ட் 2 வந்துருச்சு. அடுத்து வந்துட்டு எக்ஸிட்டோ பிக்மெண்ட்டோ அப்படின்னு ஒரு இது இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.